சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை போட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டென்ட்டுக்காவது நீங்கள் மேலே முதல் செங்கல் எடுத்து வைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி மேலே கூப்பிட்டு வந்துடுறாங்க. உடனே மேலே வர விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்னை கூப்பிடாம நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் வீடு கட்டும்போது எங்கள் அப்பா என் கையால் தான் முதல் செங்கல் எடுத்து வச்சார். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டும்போது உங்கள் அப்பா என் கையால் தான் முதல் செங்கல் எடுத்து வச்சார். நீங்கள் கட்டும்போது என்னை கூப்பிடாமல் கொள்ளாமல் நீங்கள் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் நான் எடுத்து வைக்கக்கூடாதா என் கையால்? என்னடா உன் பொண்டாட்டி தான் எடுத்து வைக்கணும்னு எதனா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சிரிப்பாக இருக்குது. உடனே அங்கே இருக்க ஸ்வேதா பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ரவி, உன் ஒய்ஃப் ரொம்ப திறமை தான், ஆண்டியை பெரியமாவே கூப்பிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் அவன் நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு மனுஷாவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, இப்போ நான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, நாங்களே உங்களை கூப்பிடலான்னு தான் நினச்சோம், நீங்கள் வருவீங்களோ மாட்டிங்களோ தான் நாங்கள் கூப்பிடலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஏன் வராமல் போகிறேன், இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் தானே வரணும், என்ன ஸ்ருதி சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான் சரிதான் ஆண்டி, சரி வாங்க இப்போ செங்கலை தானே வைக்கணும், நானே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா வராங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நீங்கள் மட்டும் இருந்தால் எப்படி, அப்பாவும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா தான் இப்போ இங்கே இல்லையடா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா அப்பாவுக்கு நான் வீடியோ கால் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா முத்து வீடியோ கால் போட்டுட்டு உடனே முத்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இங்கே ஃபங்க்ஷனே நடத்த விட மாட்டாங்கப்பா, நீங்கள் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் இல்லாமல் எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உடனே அவர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பண்ணுறாங்கல்ல, நீ முன்ன நின்று பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி சரிங்க பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா கையால் பார்த்தீங்கன்னா செங்கல் எடுத்து வைக்கிறாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடுக்கிறேன் ஆண்டி, எடுத்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீடியோக்காண்டி பார்த்தீங்கன்னா முத்து மீனாவோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. செங்கல்லாம் எடுத்து வச்சுட்டு முத்து மீனாவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சரி வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் முத்து மீனாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மா கையெல்லாம் இந்த முதல் செங்கல் எடுத்து வச்சது. முத்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் அவங்க அப்பா கிட்ட பாட்டிக்கு எப்படி இருக்குப்பா சொல்லி கேட்குறாங்க. நீ முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாடா, நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ வா, நீ நேரில் வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா முத்துவும் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் அப்பாவையும் பாட்டியும் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கங்க்ராட் சொல்கிறாங்க. பரவாயில்ல மீனா, எப்படியும் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்ருதி நான் நன்றி சொல்லணும், அத்தையே நீங்கள் எப்படியே கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யாவையும் ரேகாவையும் காமிக்கிறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா ரேகாவை கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க போயிட்டு இப்போ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி போகலாம் சத்யா, நாளைக்கு தான் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க, அப்போ வேணால் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிவா அம்மா கிட்டே அப்பா கிட்டே சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சத்யாவும் ரேகாவும் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அம்மா நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே எனக்கு கால் பண்ணுங்கம்மா, நான் ஹாஸ்பிட்டலாண்ட வந்துடுறேன், இப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நீ கிளம்பணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பாவும் இல்லை அவங்க கிளம்பட்டம்மா, அவளும் எவ்வளோ நாள் இங்கே இருப்பா, இவ்வளோ நேரம் நம்மளுக்காக அவள் இருந்ததே பெரிய விஷயம், மாப்பிள்ளை கூட தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவர் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சுட்டு ரொம்ப முடியாத மாதிரி ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ரேகா உடனே போயிட்டு அப்பா என்ன ஆச்சுப்பா, தண்ணி குடிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போம்மா, நீ வேறு எதுக்குமா இங்கே நின்று இதெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஆனால் ஒரே ஒரு விஷயமா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும், அம்மாவுக்கு நீ என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, இப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும்னு நினச்சோம், அதுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அம்மாவை மட்டும் விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ரேகா சிந்தாமணிலாம் ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்குலாம் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேகா பார்த்தீங்கன்னா சரிம்மா நாங்கள் கிளம்புறோம், இப்போ போகணும், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேகாவும் சத்யாவும் டோர் கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு. திரும்பவும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரும்ப ஆரம்பிச்சுட்டு ரொம்ப முடியாத மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாரு. உடனே ரேகா மனசு கேட்காம திரும்பவும் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குடிக்க
குடுக்குறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா, "வாங்க மாமா ஹாஸ்பிட்டல் போலான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சிந்தாமணி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இருமல் வரும்போது இந்த மாத்திரைய குடுக்க சொல்லியிருக்காங்க. மாத்திரை போட்டா கொஞ்சம் நாள்ல சரியாயிடும். ரேகா அவர் கூட இருந்தா அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாருன்னு பார்த்தோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேகா பார்த்தீங்கன்னா, "நான் நாளைக்கு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டா? நான் அவங்கள விட்டுட்டு வரதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பாவ இந்த நிலைமையில விட்டுட்டு என்ன எப்படி வர சொல்றேன்னு" சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்யா கிட்ட சொல்றாங்க. சத்யாவும் பார்த்தீங்கன்னா, "எனக்கும் அதுதான் தோணுது. அவங்க கூட நீ இருந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்பிள. நீங்க அவள கூட்டு போங்க. நீங்களும் எத்தன நாள் தான் இங்க இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, அப்படியே நடிக்கிறாங்க. "அதான் அவ இருக்கான்னு சொல்றாள. அவ இருந்தா தான் நீங்க ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவீங்க. அவ இருக்கட்டுமே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் ரேகாவும், "சரி நாங்க வீட்ல போய் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு 2 நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, அவள நான் இங்க விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேகாவும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி போனோனே பார்த்தீங்கன்னா, சிந்தாமணியும் அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. "எப்படி நம்ம ஆக்டிங்க நம்பிட்டாங்களா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நம்பிட்டாங்க, நம்பிட்டாங்க. வருவாங்க. வந்தாங்கன்னா இதோட அவங்கள அனுப்பக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க நடிக்கிற விஷயம் தெரியாம இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக இங்க வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லிட்டு வரலான்னு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் ரேகாவும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா உடனே பார்த்தீங்கன்னா, "அப்பாக்கு இப்ப எப்படி இருக்குமா? பரவாயில்லையான்னு?" சொல்லி விசாரிக்கிறாங்க. விடுகதை 3 எழுத்து பெயராகும். முற்றும் வெள்ளை நிறம் ஆகும். அது என்ன? பரவாயில்ல ஆன்ட்டி. ஆனாலும் ரொம்ப முடியாம தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்த்தோனே ரொம்ப அழுதுட்டாரு. ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, இப்படியே இருந்தா ஆப்ரேஷன் பண்ற மாரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா, ஐயோ! என்னப்பா சொல்ற? ஆனா இப்போதைக்கு ஏதோ ப்ராப்ளம் இல்லம்மா. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா ரேகா கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேகாவும் பார்த்தீங்கன்னா, நான் அவர் கூட இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாருமா. நான் அவர் கூட இருந்து பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு அவர் கூடவே இருந்துட்டு வரட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "இதில என்னம்மா இருக்கு? உங்க அப்பாவ கூட இருந்து நீ தான் பார்த்துக்கணும். நீ போய் இருந்து பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் இப்போ உங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யாவையும் பார்த்தீங்கன்னா, "நீயும் வேணா கூட போய் இருந்துட்டு வாயேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவும், நானும் அதாம்மா யோசிச்சேன். ரேகாவும் அவங்க அம்மாவும் மட்டும் எப்படி தனியா இருந்து பார்த்துக்குவாங்க. நானும் கூட இருந்து பார்த்துட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. "போயிட்டு வாடா. நீ தானே இதெல்லாம் இருந்து பொறுப்பா பார்த்துக்கணும். அவங்க தான் இப்போ உங்ககிட்ட நல்லபடியா இருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாம்மா, என்கிட்டயும் ரொம்ப நல்லபடியா பேசுனாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி பரவாயில்ல. நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, ரேகா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் எடுக்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க. உடனே சீதா பார்த்தீங்கன்னா, "அம்மா ரேகா போறாங்க சரி. ஆனா இவனும் போணுமாம்மா? மாமனார் வீட்ல போய் இவன் போய் தங்குனா எப்படிம்மா நல்லாயிருக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நம்மளுக்கு அதெல்லாம் என்ன இருக்குடி? ஒருத்தருக்கு முடியலன்னும்போது நம்ம கூட போய் இருந்து பார்த்துக்கிறது நல்ல விஷயம் தானே. போயிட்டு வரட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யாவும் ரேகாவும் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. "சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு "சத்யா நீ தனியா இருந்துக்குவலாம்மா?" அப்படின்னு அவங்க அம்மாவ கேட்குறாங்க. "அதெல்லாம் என்னடா இருக்கு, நான் இருக்கேன். நான் என்ன தனியாவா இருக்கேன்? என் கூட தான் சீதா இருக்காள. நான் இருந்துக்குவேன். உடம்பு முடியாதவங்கள போய் நீ முன்ன பாரு. நீ இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு 2 பேரும் வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சீதா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாகிட்ட, "எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா. உண்மையாவே அவளுக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல இவங்க அவங்க வரணுன்றதுக்காக இந்த மாரிலாம் பண்றாங்களா?" அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ச்சே! ச்சே! அப்படிலாம் இருக்காதுடி. யாராவது உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்களா?" அப்படின்னு "அதெல்லாம் இருக்காது. வந்துருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, சீதாவோட ஹஸ்பண்ட் அருண் வராரு. அருண் வந்தவுடனே, "எப்படி இருக்கீங்க அத்தை?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏதோ இருக்கோம்ப்பா. என் பொண்ணு வாழ்க்கைய நினச்சு தான் ரொம்ப கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம், "நான் சீதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு" அருண் சொல்றாரு. "சரி நான் பக்கத்துல கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க பேசுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அருண் பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட, "என்னை மன்னிச்சிடு சீதா. நான் பண்ணது தப்பு தான். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு தெரியல. மத்தவங்க கிட்டலாம் இந்த டென்ஷனை நான் காட்ட மாட்டேங்கிறேன். ஆனா உன்கிட்ட என்னால இத மறைச்சு என்னால இருக்க முடியல. உன்கிட்ட என்னையும் அறியாம அந்த டென்ஷன் வெளிய வந்துருது. என்னை மன்னிச்சிடு சீதா" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விடுகதையின் விடை பஞ்சு.